ஓம் சக்தி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நாளைக்கு பங்குனி உத்திரம். பங்குனி உத்திரம் அப்படின்னா நிறைய பேர் முருகனுக்கு உகந்த நாள், நம்ம போயிட்டு முருகனை வழிபட்டால் போதும், இல்லை சும்மா நம்ம முருகனுக்கு திருவிழா போடுவாங்க, நம்ம பாட்டுக்கு போயிட்டு திருவிழா போனோமா சுற்றி பார்த்தோமா அப்படின்ட்டு வரவங்கள நிறைய பேர் இருக்கிறோம். ஆனால் நாளைக்கு தினத்தோட சிறப்பை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. இது திருமணம் ஆகாதவர்கள் தெரிஞ்சுக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. நாளைக்கு பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது விளக்கம் என்ன அப்படின்னா, இந்த நாளில் தான் சிவபார்வதியோட திருமணமும், வள்ளி முருகனின் திருமணமும், ராமன் சீதையின் திருமணமும் நடந்த நாள் இதுதான். அதே போல் பார்க்கடலில் கடைஞ்சப்போ மகாலட்சுமி பிறந்த தினமும் இது. இந்த நல்ல நாளில் நாம் மிக மிக முக்கிய வழிபாடுகள் செய்ய வேண்டியது ரொம்ப அவசியம். குறிப்பாக எந்தெந்த தெய்வங்களை வணங்கினால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் நாளைக்கு, அதுவும் எந்த ராசிக்காரர்களுக்கு மிக அதிர்ஷ்டமான நாள் இது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நாளைக்கு முருகன் கோவில் வழிபாடு முக்கியம், சிவன் கோவில் வழிபாடு முக்கியம், ராமன் சீதை ஆகிய தெய்வங்களோட வழிபாடு மிக முக்கியம். இதை எல்லாத்த விட முக்கியமான ஒரு வழிபாடு குலதெய்வ வழிபாடு. நாளைக்கு குலதெய்வ வழிபாடு செய்வது ரொம்ப 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 அவசியம். குலதெய்வ வழிபாடு செய்கிறவங்களுக்கு நாளைக்கு அதிர்ஷ்டம் இருக்குது. அப்படி என்ன அதிர்ஷ்டம்? குலதெய்வ கோயிலில் கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தோடனே நமக்கு கூரை மேலேருந்து நமக்கு இப்போ 1 கோடி ரூபா 10 கோடி ரூபா பணம் விழுகுமா அப்படின்னா அது இல்லை. நம்மளோட பாவங்கள் அனைத்தும் நீங்கி நாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், அது திருமணமாகட்டும், குழந்தை பேராக இருக்கட்டும், எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நாளைக்கு வழிபாடு செய்கிறவங்களுக்கு நிச்சயம் நடக்கும். அதனால் எல்லாரும் குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. முருகர் கோவிலுக்கும் போங்க. நாளைக்கு கன்னி ராசிக்காரர்களுக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கும் நல்லது நடக்கும். அவங்க எண்ணியது திருமண தடையாக இருந்தாலும் நீங்கும், கல்வி தடையாக இருந்தாலும் நீங்கும், கடன் தொல்லை நீங்கும், அல்லது பேங்கில் எனக்கு கடன் கேட்டிருக்கேன், நான் ஒரு தொழில் செய்ய போகிறேன், எனக்கு ஒரு கடன் நான் கேட்டிருக்கேன், அது இது நாள் வரைக்கும் தடைபட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் நாளைக்கு முருகனோட வழிபாடு குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. நிச்சயம் உங்களுக்கு தொழில் கடன் கிடைக்கும். திருமண தடை இருக்கிறவங்க இது வரைக்கும் பல தடவை பல ஜோசிகாரங்க சொன்னது, பல சாமியார்கள் சொன்ன பரிகாரங்களை செஞ்சுருப்பீங்க. நாளைக்கு முருகன் கோவிலில் போய் வழிபாடு செய்யுங்க. நிச்சயம் உங்களுக்கு திருமண தடை நீங்கி இந்த வருடத்துக்குள்ளேயே உங்களுக்கு திருமணம் நடக்கும். நாளைய தினத்தை சாதாரண ஒரு தினம்னு நினச்சி கடந்து போயிட வேண்டாம். நிச்சயம் நாளைக்கு நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகளில் நமக்கு பலன் இருக்குது. நம்ம முன்னோர்களோட சாபம் நீங்கும், குலதெய்வத்தோட சாபம் நீங்கும். குலதெய்வம் நம்ம மேலே கோபமாக இருந்தால் நாளைக்கு நம்ம போய் செய்கிற வழிபாடு நமக்கு நன்மையை தரும். குலதெய்வத்தோட கோபம் நீங்கி நமக்கு நன்மையை தரும். வழிபாடுன்னா என்ன நினைக்கிறீங்க? போயிட்டு கெடா வெட்டணும், பொங்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நாளைக்கு நீங்கள் போங்க, விளக்கு போடுங்க. விளக்குன்னா பஞ்சதெய்வ எண்ணெய், முக்கூட்டி எண்ணெய் அதில் போடலாம் அப்படிலாம் நினைக்கக்கூடாது. ஒரே எண்ணெயாக இருக்கணும். அது ஒன்று ஆமணுக்கு எண்ணெயாக இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா தேங்காய் எண்ணெயில் போடலாம். அப்படி இல்லைன்னா இலுப்பை எண்ணெயில் போடலாம். இலுப்பை எண்ணெய்ங்கிறது ஆக்ரோஷ தெய்வங்களுக்கு போடுவாங்க.
உங்கள் தெய்வம் கருப்பண்ணசாமி, ஐயனார் சாமி, காளியாயி அப்படின்னு நினைக்கிறவங்க, பெரியாயி அப்படின்னு இருக்கிறவங்க இலுப்பை எண்ணெயில் போடலாம். இல்லை எங்கள் தெய்வம் வந்து சாந்தமான தெய்வம் பெருமாள் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆமணக்கு எண்ணெயில் போடுங்க. தயவு செய்து யாருமே முக்கூட்டு எண்ணெய், 5 கூட்டு எண்ணெய்னு போடவே போடாதீங்க. அப்படி போட்டிங்க அப்படின்னா நம்ம குடும்பத்தில் குழப்பம் நிகழும். அதே போல் தீபம் போடும்போது 2 திரி சேர்த்து போடுவாங்க. அப்படி போடக்கூடாது. 2 திரியை முறுக்கியும் போடக்கூடாது. 2 திரி போடுறோம் அப்படின்னா தனித்தனியாக பிரிஞ்சிருக்கணும். தீபம் ஏற்றுற அந்த முனை மட்டும் சேர்ந்துருக்கணும். அது மட்டும்தான் சேர்ந்துருக்கணும். அப்படி வச்சு விளக்கு போடுங்க. இதை செஞ்சிட்டு வாங்க, நிச்சயம் உங்களுக்கு பலன் கிடைக்கும். ஆகவே அனைவரும் முருக வழிபாடும், பெருமாள் வழிபாடும், சிவன் வழிபாடும், இது எல்லாற்றை விட குலதெய்வ வழிபாடு செய்து அனைத்து நன்மைகளையும் பெறுவோம். இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கும் ஜாதக ரீதியான